ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மேலே எடுத்த விலாக தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங் வழக்கம் போல் டீ போட்டு சாப்பிட்டேன். இது நாட்டு சர்க்கரை டீ தான். ஸோ சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நாட்டு சர்க்கரை டீ கொஞ்சமாக எப்பயும் போல் சின்ன டம்ளரில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட டிஃபனுக்கும் சப்பாத்தி போட போகிறேன். ஸோ டீ சாப்பிட்டு முடிச்சோடனே மாவையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் சுடு தண்ணி பால் எதுவுமே சேர்க்க மாட்டேன். தண்ணி உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு அப்படியே கோதுமை மாவை போட்டு அதோட நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அடித்து பிணையிற மாதிரி பிணைஞ்சிருவேன். இதுவே எனக்கு நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்னைக்கு சப்பாத்தி எந்த குருமாவும் வைக்கல. கொத்து சப்பாத்தி, முட்டை கொத்து சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணி விட்டேன். ஸோ இதை நான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கூலிங் போகட்டுங்கிறதுக்காக அந்த முட்டையை நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் பூஜை வேலையை தான் பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் தான் போட போகிறேன். ஸோ வெற்றிலை தீபத்துக்கு தேவையானதை நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். சாமி படங்களுக்கும் பூவெல்லாம் போட்டுட்டேன். இது பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நிலைவாசலில் விளக்கு போடுறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இப்போ நிலைவாசலில் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி இந்த 2 பக்கமும் வாசலில் வச்சு விளக்கும் ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஒரு தசாங்க சாம்பிராணியை மட்டும் அங்கே ஏற்றிட்டு நிலைவாசல் பூஜையை நிறைவாக முடிச்சிட்டேன். பூஜை அறையில் நம்ம விளக்கு போடுறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் நம்ம குலதெய்வத்துக்காக நம்ம இந்த மாதிரி விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிலைவாசல் பூஜையை முடிச்சிட்டேன். இப்போ பூஜை அறையில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, அப்புறம் வராகியம்மன் விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு முருகனுக்காக வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டேன். பூஜை நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வீட்டு மாடியில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்தாலே நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். நல்லா இயற்கை காற்றுனாலே என்னதான் ஏசி இருந்தாலும் நம்மளோட இயற்கை காற்றுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஸோ வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததும் காலையில் எண்ணெய் பாட்டில்லாம் நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கழுவி காய வச்ச அந்த பாட்டிலில் இப்போ எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி கூடையும் நான் கழுவி வச்சுருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த தக்காளியை அப்படியே தக்காளி கூடையிலையும் கொட்டிட்டேன். ஸோ இந்த பாட்டில்லாம் இப்போ எண்ணெய் பாட்டில்லாம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கடுகு பாட்டிலும் நான் சமையல் மேடை பக்கத்துலேயே வைக்கிறதுனால அதுவுமே எனக்கு அடிக்கடி எண்ணெய் படிஞ்சு போயிடும்னு சொல்லி அதையும் அடிக்கடி வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த பாட்டிலையும் காலையிலேயே நான் கழுவி வச்சுருந்தேன். அதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடுகையும் நான் இதோட கொட்டி வச்சுட்டு இப்போ இந்த 3ஐயும் நான் அந்த பிளேஸில் எடுத்து வச்சிடுறேன். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நைட்டு சாப்பாடு முட்டைக்கொத்து சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ முட்டைக்கொத்து சப்பாத்தி உண்மையிலே ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ சப்பாத்தியை நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு எத்தனை சப்பாத்தி தேவையோ அத்தனை சப்பாத்தி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு தேவையான சப்பாத்தியை நான் இப்போ 5 சப்பாத்தி 3 பேர் கணக்குக்கு நான் 5 சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கு நான் முட்டை எத்தனை சேர்க்க போகிறேன் அப்படின்னா 3 முட்டை நான் சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சப்பாத்தி 5 சப்பாத்தியை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் சப்பாத்தி சூடு ஆறிக்கிறோம். ஸோ சப்பாத்தி சூடு ஆறுற நேரத்தில் நம்ம முட்டைக்கொத்து சப்பாத்திக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக சப்பாத்தியை நான் மொதவே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நான் சுடு தண்ணி அப்புறம் பால் எதுவுமே ஊற்றலைங்க. நல்லா சாஃப்டாகவே உப்பி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஆறட்டும். இது ஆறுற நேரத்தில் நான் பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, அப்புறம் சோம்பு எல்லாத்தையுமே நான் தேவையானதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா முட்டைக்கொத்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ முட்டைக்கொத்து சப்பாத்திக்கு ஒரு வடைச்சட்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான்ஸ்டிக் கிடையாது, ஹார்ட் அனோடைஸ்டு. ஸோ இது சேஃப் தான்.
ஸோ இதில வந்து நான் வந்து இப்போ ஆயில் ஊத்தி கொஞ்சமா வந்து சோம்பு போட்டு பொரிய விட்டு, கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயத்த வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சுட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா போதும். ஏன்னா நான் இன்னைக்கு 3 முட்டை தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, ஒரு தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி இதோட வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அது வதங்குற நேரத்தில வந்து 3 முட்டைய வந்து இந்த மாரி நான் நல்லா அடிச்சு, அதோட உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இத வதங்குனதுக்கு அப்புறமா நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, ஏற்கனவே நான் முட்டையில வேற தனியா சேர்த்துருக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நான் தண்ணியே இதில ஆட் பண்ணல. ஸோ எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இந்த கலந்து வச்ச முட்டைய வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டைய ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். விட்டதுக்கு அப்புறமா உடனே வறுத்தோம்னா ரொம்ப பொடுசு பொடுசா ஆயிரும். ஸோ 2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துரும். இத எல்லா மசாலோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம நல்லா வந்து சூடு ஆறுன சப்பாத்திய நல்லா பிச்சு போட்டுருக்கிறேன். ஸோ அத வந்து இங்க வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி சேர்த்தோனே ஒரு கரண்டிய வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வந்து ஷார்ப்பா விளிம்பு இருக்கிற மாரி எடுத்துக்கங்க. அத வச்சு நல்லா கொத்தி கொத்தி வந்து இப்படியே விட்டுருங்க. பெரட்டி பெரட்டி நம்ம வந்து கொத்தி விடணும். பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போட்ட தடமே இல்லாத மாரி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. லாஸ்ட்டா இதோட மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் இப்ப லாஸ்ட்டா இதோட வந்து கசூரி மேத்திய வந்து சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு மல்லி இலை இல்லாததுனால நான் கசூரி மேத்திய க்ரஷ் பண்ணி இதோட வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னங்க, சுட சுட முட்டைக்கொத்து சப்பாத்திய அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது வந்து லஞ்ச் பாக்ஸ்ல கூட நம்ம வச்சு விடலாங்க. மதியத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த இப்போ வந்து டிஃபன் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இத வந்து சுட சுட சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மத்த வேலைகள வந்து பார்க்கணும். ஸோ வந்து காலைக்கு தேவையானத வந்து சாப்பிட்டுட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ காலையில வந்து போடுறதுக்காக நான் வெண்பூசணி ஜூஸ் வந்து போடணும். ஸோ இத வந்து நான் சண்டே தான் ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ சண்டே வந்து நான் வாங்க முடியாதனால, எனக்கு இன்னைக்கு வாங்கி இத வந்து நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு டெய்லி மார்னிங் எடுத்து இத வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். டெய்லி வந்து ஜூஸ் போடுறப்ப அத எடுத்து வெண்பூசணி எடுத்து எடுத்து ஃபுல்லா வந்து டப்பாவ தொடச்சு விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, 1 வீக் ஒரு 5 டேஸ் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அத வந்து நான் எடுத்து வச்சுட்டு, இப்ப வந்து காலைக்கு வந்து நான் பீன்ஸ் பொரியல் பண்றதுக்காக நைட்டே வந்து நான் கட் பண்ணி வைக்க போறேன். ஸோ அதுக்காக மஞ்சள், உப்பு போட்டு தண்ணீல கலந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ வந்து இந்த மாரி கட்டர்ல போட்டு நல்லா வந்து பொடுசு பொடுசா வந்து பீன்ஸ வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ இத மாரி எடுத்து நானு ஃபுல்லா வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் கட் பண்றதுக்கும். இது வந்து ₹100 தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தா இருக்குது. கட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குது. ஸோ இந்த மாரி போட்டு எல்லாம் சட்டு சட்டுன்னு வெட்டியாச்சு. வெட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரே ஷேப்ல பொடுசு பொடுசா நல்லா வந்திருக்குது. ஸோ இப்ப இத வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கழுவுற வேல தான். ஸோ நம்ம வந்து டீ சாப்பிட்டது, டிஃபன் செஞ்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து அத கையோட கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதையும் ஃபுல்லா வந்து கழுவி எடுத்துட்டேன். ஸோ கழுவி எடுத்து முடிச்சுட்டு கையோட வந்து கிச்சனையும் ஃபுல்லா ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்து இந்த மாரி நம்ம செஞ்சு வைக்கிறதுனால, காலையில வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். பார்க்கவே வந்து டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ நைட்டே வந்து காலைக்கு தேவையானதையும் வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறதுனால, எனக்கு காலையில வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா டென்ஷனே இல்லாம இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேலையும் வந்து ஈஸியா முடியுது. ஸோ இப்போ வந்து நான் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து கப்ல தண்ணி எடுத்து அதில லிக்யூட போட்டு ஃபுல்லா வந்து தண்ணிய வந்து மேடை ஃபுல்லா தெளிச்சு விட்டுறேன். ஸோ கிச்சன் ஃபுல்லா இந்த மேடை ஃபுல்லா தெளிச்சு விட்டோனே, அத வந்து சும்மா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சு மட்டும் விட்டுட்டு, தண்ணி ஊத்தி அப்படியே ஃபுல்லா வந்து வைப்பர வச்சு நான் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிருவேன். ஏற்கனவே ஸ்டவ் வந்து எனக்கு கிளீனா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து லைட்டா வந்து அத தொடச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈர துணிய போட்டு அதையும் வந்து கையோட நான் தொடச்சுட்டேன். ஃபுல்லா சமையல் மேடையெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறமா, சிங்க்கையும் விம் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சு கழுவி எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சிங்க்ல வந்து எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சு, சிங்க்கையும் தேய்ச்சு முடிச்சுட்டு, அதில கொஞ்சமா உப்பும், வார்ம் வாட்டரையும் வந்து ஊத்தி விட்டோம்னா, சிங்க் பைப்பும் கொஞ்சம் கிளீன் ஆகும்.
ஸோ, அதனால வந்து நான் இந்த மாரி பண்ணிக்குவேன். ஸோ, இத வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுநாள் காலைக்கு நான் வந்து காயெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அரிசி எவ்வளோ வந்து நான் போட போறேனோ, அத வந்து ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுக்குவேன். ஸோ, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, தயிர் ஊத்துறது அதையும் ஊத்தி வச்சுட்டு, ஸோ வெயில் காலம்ல அதனால ரசம் வைக்கிறதில்ல. மோர் ஊத்தி வச்சுருவேன். அதையும் ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் டிஃபன் வந்து நான் வீக்லி 4 டேஸ் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் எடுத்துக்குவேன். ஸோ, அதோட அரிசியையும் வந்து நான் வந்து கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு ஜக்ல வந்து தண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து வாச பெருக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சாப்பாட்டு அரிசியில வந்து தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவேன். ஸோ ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம போய் வாச பெருக்கிலாம் கோலம் போட்டுட்டு வந்துட்டு, கொஞ்ச நேரம் வந்து அரிசி ஊறிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒல வச்சு விடுறதுக்கு, அரிசி வேகமா வேறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி அந்த மாரி ரெடி பண்ணிக்குவேன். இப்போ கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து நான் போட்டு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்படிதான் என்னோட வேலை இன்னைக்கு இருந்துச்சு. மேக்ஸிமம் ஓரளவு வேலை வந்து இப்படிதான் எனக்கு ஈவினிங் வந்து நைட்டும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.